Educational Rights, Social Science, 5th Standard. So good evening children. Today we are going to learn Social Science, 5th Standard Social Science, Term 3, Unit 3, Educational Rights. So in this lesson we'll discuss about the importance of education, the various educational schemes and the features of right to education. So before going into the lesson, you should know what is education. So what is the purpose of education? So education is important for people as well as a nation. Education is the first step for a child's development. Education improves knowledge, skills, values and the quality of one's life. It also helps in overall development of a country. So கல்வியோட முக்கியத்துவம் என்ன? ஸோ அது எதுக்காக ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எல்லாருமே ப்ரீகேஜிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம் படிக்க ஆரம்பிச்சிடறோம் இல்லையா? அட் த ஏஜ் ஆஃப் 3 வி ஸ்டார்ட் லேர்னிங். ஸோ எதனால் படிக்க வைக்கிறோம்? ஸோ இட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு சைல்டோட ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் வளர்ச்சியே அந்த கல்வி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது குழந்தையோட வளர்ச்சி மட்டும் இல்லை, ஒரு நாட்டோட வளர்ச்சியும் கல்வியில் தான் இருக்குது. எஜுகேஷன்னால் கல்வினால் நமக்கு என்னென்னலாம் கிடைக்கிது? நாலேஜ் மட்டும்தான் கிடைக்குதா? ஒரு ஸ்கூலில் நம்ம போய் படிக்கிறோம், only do we get knowledge or only do we get education? No, not only education, we get all skills and we learn good values, discipline. This is the main importance of education. ஸோ ஒரு கல்வி மூலமாக நம்ம ஒரு பாடத்தை மட்டும் மனப்பாடம் செய்கிறது அப்படி கிடையாது. நம்ம கிட்ட இருக்க திறன்களை வெளிப்படுத்த உதவுவது தான் கல்வி. அதே மாதிரி நல்ல வேல்யூஸ், நன்மதிப்புகள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நல்ல டிசிப்ளின் கற்றுக்குறோம். ஒழுக்கத்தை என்ன செய்கிறாங்க கற்றுக்குறோம். இதுதான் ஒரு கல்வி. இந்த கல்வி மூலமாக ஒரு நாடு என்ன செய்யுது? முன்னேற்றம் அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இந்த இடத்துல ஒரு சின்ன கதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஆப்ரஹாம் லிங்கன் அண்ட் ஹி வாஸ் அ பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அவர் அவரோட பையன் இல்லை ஒரு பிரசிடெண்ட்டோட பையன் என்ன ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க டீச்சர் என்ன பண்ணுறாங்க, ஒரு லெட்டர் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் மகன் என்னவா ஆகணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பிரசிடெண்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நம்மளோட எய்ம் என்னவாக இருக்கும்? நம்ம ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு வக்கீல் ஆகணும், இல்லை ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு ஐஏஎஸ் ஆகணும், இப்படி நிறைய இருக்குது. ஸோ அவர் என்ன அந்த டீச்சருக்கு எழுதினார்னா, என்னுடைய மகன் ஒரு நல்ல மனிதனாக ஆகிறதுக்கு என்னவோ அதுக்குரிய பயிற்சியை கொடுங்க. தட் இஸ் வாட் எஜுகேஷன் இஸ். எஜுகேஷனுடைய வேல்யூ முதல்ல என்ன? போய் பணம் சம்பாதிக்கிறது இல்லை. நம்ம ஒரு நல்ல ஒரு மனிதனாக, ஒரு சோஷியல் பர்சனாக நம்ம இருக்கணும். எல்லாரோடையும் கஷ்டத்தை பகிர்ந்து என்ன செய்யணும், எப்படி செய்யணுன்ற ஒரு நல்ல மனிதனாக இருக்கக்கூடிய தகுதி தான் எஜுகேஷன் நமக்கு முதல்ல கொடுக்கணும். பட் ஆனால் நம்ம அப்படி இருக்கோமா? இல்லை இல்லையா? ஸோ எதை படித்தா வேலை கிடைக்கும்? நம்ம வேணால் நம்மளுடைய எண்ணம், செயல் எல்லாமே பணத்தை நோக்கி தான் இந்த காலத்தில் போயிட்டுருக்கு. ஸோ அதை வெறும் பணம் இல்லாமல் பணத்து மூலமாக நல்ல விஷயங்கள் செய்யணும், ஒழுக்கத்தை கற்றுக்கணும். அதுதான் எஜுகேஷனோட மெயின் இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷனால் நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்க போகுது? முக்கியத்துவம் என்ன? எஜுகேஷன் டஸ் நாட் மீன் தட் ஒன் ஷுட் பி லிட்ரேட். இட் இஸ் மோர் தென் லிட்ரஸி. Education helps to analyze the reason, build the skills to live, know what is right and wrong, lead a moral life. ஸோ எஜுகேஷன்னா நான் படித்தவங்க அப்படின்னு மட்டும் இல்லை, படிப்பை தாண்டினா பல விஷயங்கள் நம்ம கல்வியில் நம்ம கற்றுக்குறோம். என்னன்னா, எந்த ஒரு காரியம் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை என்ன செய்யணும்? பகுத்தறிய தெரியணும். எது நல்லது, எது கெட்டது அப்படின்ற ரீசன்ஸ் நம்ம அனலைஸ் பண்ண தெரியணும்னு சொல்கிறாங்க.
அதே பில் ஸ்கில்ஸ் டு லிவ். ஸோ நமக்கு என்னென்ன திறன்கள் வந்து வளர்த்துக்க முடியும், அந்த திறன்களெல்லாம் வளர்ப்பதற்கு நமக்கு வந்து கல்வி துணை புரியுது. ஸோ ஒருத்தவங்க வந்து அதான் சொன்னேன், ஒருத்தவங்க ரீடிங் ஸ்கில் நல்லா இருப்பாங்க, ஒருத்தவங்க ரைட்டிங் ஸ்கில், ஒருத்தவங்க நல்லா பாட்டு பாடுற ஸ்கில் இருக்கும், ஒருத்தவங்க வந்து ஸ்கிட்டெல்லாம் நல்லா எழுதுவாங்க, டயலாக் எழுதுகிற ஸ்கில் இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து இந்த ஸ்கூல் லைஃப்லையும் நம்ம படிக்கிற லைஃப்பில் மட்டும்தான் இது எல்லாமே நம்ம வந்து என்ன செய்ய முடியும், டெவலப் பண்ண முடியும். அதனால தான் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவே நம்ம ஸ்கில்ஸை நம்ம என்ன செய்யலாம், டெவலப் பண்ணலாம். ஸோ நோ வாட் இஸ் ரைட் அண்ட் ராங். ஸோ அப்போ ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோன்னா, இல்லை இது தப்பு இதுதான் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய கல்வி நம்மளை உயர்த்தணும். அதே மாதிரி லீட் அ மாரல் லைஃப், மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அளவுக்கு, மற்றவங்களுக்கு நல்லதை வந்து பகிரக்கூடிய அளவுக்கு ஒரு கல்வி வந்து இருக்கணும். ஸோ தட் இஸ் த ரியல் எஜுகேஷன். ஸோ கல்வி மட்டும் ஒரு புக்கை கொடுத்து படிக்க சிலபஸை முடிக்கிறது மட்டும் கல்வி இல்லை. ஸோ கல்வியோடு நம்ம வந்து ஒழுக்கத்தை வந்து கற்றுக்குறோம், நல்லது கெட்டது கற்றுக்குறோம், விச் இஸ் ரைட் விச் இஸ் ராங் நம்ம வந்து சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் நமக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து, இப்படி பண்ணால் தப்பு, ஒரு ரோட்டில் போகிறோம் எந்த பக்கம் வேணாலும் நான் போகலாம் நம்ம போகலாமா, வி ஹாவ் சம் ரூல்ஸ் இல்லையா. ஸோ எந்த பக்கம் போகணுன்றது வி ஹாவ் ரூல்ஸ். கண்ட இடத்துல துப்பக்கூடாது ஏன் சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்மளை வந்து பண்படுத்துது, மனுஷனாக்குதுன்னா when we are educated நம்ம வந்து என்ன செய்யணும், எல்லாத்தையும் மதித்து நடக்கணும். we should be a moral to others. மற்றவங்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக நம்ம வந்து என்ன செய்யணும், இருக்கணும். ஸோ இங்கே மகாத்மா காந்தி அவர் என்ன சொல்கிறார் பார், லிட்ரஸி in itself is no education. Literacy is not the end of education. Real education consists in drawing the best out of yourself. So literacy itself is no education. So அவர் என்ன சொல்கிறாரு, படிக்கிறது அது வந்து எஜுகேஷனே இல்லை. ஸோ அப்போ என்ன எஜுகேஷன்? ஸோ லிட்ரஸி இஸ் நாட் த எண்ட் ஆஃப் எஜுகேஷன். படித்து முடிச்சுட்டு அது மட்டும்தான் கல்வியா அப்படின்னா அது கிடையாது. கல்வி என்பது, உண்மையான கல்வி என்பது என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க பெஸ்ட் இல்லை நம்ம கிட்ட இருக்க திறமைகளை வெளிக்கொணர்றது தான் உண்மையான கல்வி அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ அது உண்மை தானே. ஒரு கல்வி என்பது நம்ம கிட்ட இருக்க திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். அத்தகைய கல்வி தான் சிறந்த கல்வி. ஸோ எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் இன் broadening one's mind. It removes superstitious beliefs. Education helps in increasing awareness of surroundings, social and political issues. It develops wisdom. ஸோ எஜுகேஷன் வந்து நம்மளுடைய மூளையை வந்து என்ன செய்யுது, வளரச் செய்யுது. ஸோ நம்ம மைண்டை வந்து விரிவாக்கம் செய்யுது. அப்போ அறிவை விரிவாக்கம் செய்கிற ஒரு கருவி தான் நம்ம கல்வியாக இருக்கணும். இது வந்து மூட நம்பிக்கைகளை ஒழிக்கக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவில் நம்ம கல்வி வந்து இருக்கணும். ஸோ மற்றவங்களோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றப்போ ஒவ்வொருத்தருக்கும் சமூக நலன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய நலனை மட்டும், தன்னலன் மட்டும் இருந்தால் போதுமா? சமூக நலன், சமூக அக்கறைன்றது ஒவ்வொரு குடிமகனுக்குள்ளே இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம நாட்டை வளர்ச்சிக்கு கொண்டு போக முடியும். அதே மாதிரி பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், நம்ம நாட்டை பற்றின அரசியல் அறிவு நமக்கு வேணும். ஸோ இட் டெவலப்ஸ் விஸ்டம். இதன் மூலமாக நமக்கு ஞானம் வந்து கிடைக்கிதுன்னு சொல்லி. ஸோ சுவாமி விவேகானந்தர் இவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய ஸ்பீச்சில், இந்த ஒரு ஸ்பீச் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்பீச். என்னன்னு பார்ப்போமா? ஸோ சுவாமி விவேகானந்தா இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் speech which began with the words, "Sisters and brothers of America, education is the manifestation of the perfection already in man." ஸோ நம்ம மனிதர்களுக்குள்ளே ஏற்கனவே இருக்கக்கூடிய திறன்களை வெளியே கொண்டு வர்றது தான், வெளிப்படுத்தும் தான் கல்வியாக இருக்கணும். ஸோ காந்திஜி சொல்கிறதும் சரி, விவேகானந்தர் சொல்கிறதும் ஏற்கனவே எல்லாமே உள்ளதாக இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே, ஒரு குழந்தைக்கு நம்ம பிறக்கிறப்போ
எல்லாம் கற்றுத்தருமா? இல்லை. அது பிறக்கிறப்பவே நிறைய விஷயம் இருக்கும். இதுதான் வேணும்னு அடம் பிடிக்கும். நம்ம வந்து இதுதான் நீ அடம் பிடின்னு கற்றுத்தருமா? இல்லை. ஸோ அந்த மாதிரி நமக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அந்த கல்வி நமக்கு வந்து கற்றுத்தரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ட்ரூ. ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு அளவுகள்லாம் வந்து தானாகவே சொல்லும். இதுதான் அதிகம், இதுதான் கம்மி அப்படின்ற மாதிரிலாம் தானாகவே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே தான் வரும். ஸோ அப்போ அதை மேலும் மேலும் நம்ம மெருகேற்ற செய்கிற விஷயமாக தான் நம்ம கல்வியை வந்து பார்க்கணும். Gurukulam is the system of education that was practiced in ancient India. Guru, teacher, and the Shishya, the student, lived in ashram. So in olden days என்ன பண்ணியிருப்பாங்க வந்து இந்த மாதிரி தான் ஸ்கூலிங் வந்து நம்மள மாதிரி ஸ்கூல்ஸ்லலாம் கிடையாது. திஸ் இஸ் கால் குருகுலம், வேர் குரு வந்து டீச் பண்ணுவாங்க. சிஷ்யாஸ் எல்லாம் அங்கேயே வந்து தங்கி படிப்பாங்க, ஆசிரமத்தில் தங்கி படிப்பாங்க. ஸோ குருகுலம் சிஸ்டம் இஸ் அ ஓல்ட் எஜுகேஷன் சிஸ்டம். எஜுகேஷ்னல் ரைட்ஸ். ஸோ எஜுகேஷன், ஒவ்வொரு குழந்தைக்கும் எஜுகேஷன் வந்து கல்வி கொடுக்க வேண்டியது ஒரு சட்டமாக்கப்பட்டது. அப்போ வந்து சட்டமாக இல்லை, இப்போ தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்றத இப்போ இதில் பார்ப்போம். Every child has right to have free and compulsory education. The Right to Education Act, RTE, specifies different responsibilities to the local authorities and government to ensure free and compulsory education. So RTE Act வந்த பிறகு தான் ஸோ நம்ம வந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் வந்து வந்துச்சு. So in the RTE Act 2009 describes the importance of free and compulsory education for children between 6 to 14 years of age. So RTE means it's nothing but the right to education. So you should know this. What is RTE? The Right to Education Act. So when was it implemented? In the year 2009. Right to Education Act 2009. So what is the importance of this act? To give free and compulsory education for children between the age of 6 to 14 years. So education should be affordable to the common people. There should be no discrimination in education. It should be based on need of the child and mold the child's thoughts. The child should be at the center of an education system. ஸோ இது வந்து சாதாரண மக்களுக்கும் அடிப்படை கல்வி போய் சேரணும் அப்படின்ற நோக்கோட ஆர்டிஇ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி. நம்ம ஸ்கூல்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அப்பப்போ போய் யார் ஸ்கூலில் படிக்காமல் வீட்லேயே இருக்காங்க, அந்த சென்சஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம், அந்த பிள்ளைகள்லாம் திருப்பி ஸ்கூலில் சேர்க்குறோம். இந்த பீகார் பசங்கள்லாம் வந்தாங்கன்னா நம்ம நிறைய அது பண்ணுறோம் இல்லையா. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம அது பண்ணுறோம். இது ஒன்றும் இல்லை, வெளியிலேருந்து வரவங்க நிறைய ட்ராப் அவுட்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கும் எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த பள்ளியில் அவங்க வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும், படிக்கணும். ஸோ அதுக்கு தான் லோக்கல் அத்தாரிட்டிஸ், அந்த கவர்மெண்ட் வந்து என்ன செய்யுது, இவங்க மூலமாகவும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு குழந்தை எங்கே படிக்கணும்னு விரும்புதோ அங்கே அந்த குழந்தைய படிக்க வைக்கக்கூடிய எல்லா விஷயமும் இந்த ரைட் டு ஆக்ட், RTE ஆக்டில் இருக்குது. Now let us solve this puzzle. I am white when I am dirty and black when I am clean. Who am I? So this is the hint given here. So I am white when I am dirty and black when I am clean. It is clean when it's black, so it is blackboard. I am tall when I am young and I am short when I am old. Who am I? So it is pencil. It is tall when it's new and it becomes short when it's older. I am wet when I am drying. Who am I? It is towel. I have a neck but no head. Who am I? It is water bottle. Next.
Next, the legislative section is divided into 3 lists. ஸோ நம்மளுடைய சட்டங்கள் வந்து அதிகாரங்கள் பகிர்வு 3 வகையில் வந்து இங்கே வந்து பிரிச்சுருக்காங்க. ஸோ அது என்னென்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். இந்த 3 இதில் நம்ம எஜுகேஷன் அதற்கான சட்டங்கள் அது அதிகாரப்பூர்வமாக இயங்குவது இது எல்லாமே கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் வருது. ஒருங்கியல் அதிகார பட்டியலில் இந்த கல்வி வந்து நமக்கு வருது. ஸோ எல்லா சட்டங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து 3ஆக நம்ம வந்து பிரித்து அதற்கான எப்படி அது அதிகாரத்தை வந்து பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து யூனியன் லிஸ்ட் இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட் இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட். இதில் எஜுகேஷன் கம்ஸ் அண்டர் கன்கரண்ட் லிஸ்ட், ஒருங்கியல் அதிகார பட்டியலில் வருது. ஸோ நம்ம இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆர்டி. ஸோ ஆர்டியில் என்னென்ன முக்கியமான அம்சங்கள் இருக்குது அப்படின்ற பற்றி இதில் தெரிஞ்சுப்போம். until the completion of elementary education no student is stopped from school. ஸோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் எந்த ஒரு குழந்தையும் இடையில் நிற்கக்கூடாது. ஸோ ட்ராப் அவுட்டாக இருக்கக்கூடாது. 25% reservation is given to the economically underprivileged people in all private schools. ப்ரைவேட் ஸ்கூலில் கூட அரசோட இடஒதுக்கீடு இருக்குது. 25% இடஒதுக்கீடு. அதில் வந்து பின்தங்கிய மாணவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், அவங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து 1 லட்சத்துக்குள்ளேயோ ஏதோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் பிள்ளைங்க ஆசைப்பட்றாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் வந்து ஆன்லைனில் வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடில் இருக்கும். ஸோ அதை வாங்கி நம்ம ஃபில் பண்ணி எந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் நம்ம வந்து இந்த ரிசர்வேஷன் நம்ம வந்து வாங்கிக்க முடியும். ஸோ 25% இந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து தனியார் பள்ளிகள் சேர்த்துக்கிறாங்க. இதற்கான செலவை அரசு ஏற்றுக்கும். இம்ப்ரூவ்மெண்ட் இன் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். ஸோ இதில் மூலமாக நம்ம வந்து கல்வியோட தரத்தை வந்து உயர்த்துறது தான் இந்த ஆர்டியோடைய அம்சங்களில் ஒன்று. ஸோ ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷுட் பி இம்ப்ரூவ்ட் எவ்ரி 3 years. 3 வருடங்களுக்கு ஒரு முறை பள்ளியோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றப்போ பள்ளிக்கு தேவையான அடிப்படை எல்லா விஷயங்களும் என்ன செஞ்சுருக்கும், பூர்த்தி ஆகிட்டே இருக்கும், இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸில் என்ன கிடையாது, ஒழுங்கான கிளாஸ் ரூம்ஸ் இருக்காது, பாத்ரூம் இருக்காது. ஆனால் இப்போது ஸ்கூல்ஸில் எல்லாமே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதற்கான எவ்வளவோ வந்து என்ன செய்கிறாங்க, நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சு எல்லா அரசு பள்ளிகளும் இன்றைக்கி தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிகளாக மாறி இருக்குன்னா இது எல்லாமே இந்த ஆர்டிஇ வந்த பிறகு தான். ஸோ ஃபினான்ஸ் வில் பி ஷேர்ட் பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட். இதற்கான நிதி காசு யார் கொடுப்பான்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மாநில அரசும் கொடுப்போம், மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேருமே வந்து ஷேர் பண்ணி நமக்கு வந்து இந்த ஆர்டி மூலமாக கொடுக்குறாங்க. ஸோ அதே தான். ஸோ அப்போது ஒரு குழந்தையும் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிக்காமல் போகக்கூடாது, நடுவில் நிற்கக்கூடாது. 25% இடஒதுக்கீடு கவர்மெண்ட்டே என்ன செய்து பே பண்ணுது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு, எக்கனாமிக்கலி அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புளுக்கு. ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா உங்கள் ஆண்டு வருமானம் 1 லட்சத்துக்குள்ளே இருக்கிறப்போ என்ன செய்யலாம், போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் படிக்கலாம். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இன் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். ஸோ இது மூலமாக கல்வியோட தரத்தை உயர்த்துறது. ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வது. அண்ட் இதுக்கான தேவையான நிதி வந்து மாநில அரசும் மத்திய அரசு 2 பேருமே எடுத்துக்கிறது. ஸோ இதுதான் ஆர்டியோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ அடுத்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி NEP. இப்போ நம்ம வந்து 2020 நம்ம வந்து NEP தான் 2019 NEP வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணது இந்த 2020 புதிய கல்விக் கொள்கை தான் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் பேசப்படுது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் ஃப்ரேம் த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. NEPனா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2019 பண்ணியிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்னன்னா டு ப்ரொமோட் எஜுகேஷன் அமாங் த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ எல்லாருக்கும் கல்வி கொடுக்கறது தான் இதோட முக்கிய நோக்கம். NEP covers all educational systems from primary to college level.
ஸோ இங்கே வந்து புதிய கல்விக் கொள்கையில் நம்ம வந்து 1ஆம் வகுப்புலேருந்து நம்ம வந்து கல்லூரி முடிக்கிற வரைக்கும், காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நமக்கு வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து இவங்க அலாட் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணலாம், மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு நான் அதில் என்ன செய்ய முடியும், அது நாட்டுக்கு எந்த வகையில் உறுதுணையாக இருக்கும் அப்படின்றது தான் புதிய கல்விக் கொள்கை. ஸோ the first national education policy was implemented in 1968, followed by the second one in 1986. ஸோ ஃபஸ்ட்டு எப்போ NEP வந்து ஆரம்பித்தாங்க, தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது 1968, அடுத்தது 1986. இப்போ 2019 நமக்கு வந்து NEP கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா 5+3+3 அப்படின்ற இதில் போகுது. ஸோ அதில் வந்து ப்ரீகேஜிலேருந்தே நமக்கு வந்து அந்த கல்வி வந்து ஆரம்பிச்சது. ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், அந்த 5 வருஷம் அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன். அப்புறம் 3rd, 4th, 5th ஒரு கல்வி, அடுத்து 6th, 7th, 8th ஒன்று, அதுக்கப்புறமா 9th, 10th, 11th, 12th ப்ளஸ் காலேஜ்னு அப்படியே என்ன செய்யுது அந்த கல்விக் கொள்கை அது மாதிரி வர வச்சுருக்கு. அதில் வந்து 3ஆம் வகுப்புலேருந்து மாணவர்கள் அடிப்படை திறன் அனைத்தையும் வந்து பெற்றிருக்க வேண்டும். குழந்தைங்க வந்து நல்ல படித்தல் திறன், எழுதுதல் திறன், கணித திறன்கள், கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. கல்விக் கொள்கையில் 3ஆம் வகுப்புக்கே பொதுத் தேர்வு இருக்குது, 5ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இருக்குது, மும்மொழி கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து சாத்தியப்படுமா? 3ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கே நம்ம வந்து பொதுத் தேர்வா அப்படின்றப்போ எல்லா குழந்தைங்களும் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அனைத்து மாணவர்களுக்கும் தேர்ச்சி ஆல் பாஸ்ன்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபெயில் பண்ணி உட்கார வச்சா அது எப்படி வந்து நல்லா இருக்குமா அப்படின்றது வந்து கவர்மெண்ட் ஒன்றும் நம்மக்கிட்ட வந்து சஜஷன், கருத்துக்கள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ அதில் என்ன சேஞ்சஸ் வரும்ன்றது நம்ம பின்னாடி தான் தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த கல்வி கொள்கைகள்லாம் கொண்டு வந்த நோக்கம் என்னென்னா, முன்னே வந்து குழந்தை தொழிலாளர்கள், சைல்ட் லேபர் வந்து முன்னே இருந்துச்சு. ஸோ சைல்ட் லேபர் இஸ் நாட் அலவுட் இன் அ கண்ட்ரி. நம்ம கண்ட்ரியில் சைல்ட் லேபர் இருந்துச்சுன்னா அது ஒரு அஃபென்ஸ், அது ஒரு குற்றம் கருதப்படுது. எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக என்ன கொடுக்கணும், எஜுகேஷன் இஸ் கம்பல்சரி. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் சட்டம் கொண்டு வந்த பிறகு யாருன்னா கூலி வேலைக்கோ இல்லை வேறு எதுனா வேலைக்கோ 6 முதல் 14 வயது குழந்தைகளை வந்து வேலைக்கு அமர்த்தினாங்கன்னா சட்டப்படி அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கான சட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸோ அது வந்து ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. ஸோ அடுத்து எஜுகேஷ்னல் ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து SSA சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னா என்ன, அப்புறம் RMSA ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான்னா என்ன, சமக்ர சிக்ஷா அபியான் அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து படிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எவால்வேஷன், இப்போ நம்ம படித்ததை வந்து எவால்வேட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். டேஷ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் அ சைல்ட்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு முதல் படிக்கட்டு எது, எஜுகேஷன், எக்ஸ்ப்ளோரேஷன், எஸ்கவேஷன். ஸோ இட் இஸ் எஜுகேஷன். So you have to write education. Education is more than literacy. Education is more than literacy. Education is the manifestation of the perfection already in man. So who said this? Mahatma Gandhi, Dr. Radhakrishnan, or Swami Vivekananda? Swami Vivekananda. Dash describes the importance of free and compulsory education for all children. Right to Education Act. RT. Right. The Right to Education Act.
The government of India has framed the dash to promote education. So to promote education, NEP, National Education Policy. National Education Policy. So next one is match the following. Gurukulam, it is an ancient Indian educational system. Kamaraj, K. Kamaraj, ஸோ ஃப்ரீ மிட் டே மீல் அவர் தான் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், காமராஜர் தான். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், ஸோ அது எப்போ 2009. ஸோ எஜுகேஷன் டெவலப்ஸ் விஸ்டம். So education develops wisdom. And Samagra Shiksha, it was started in 2018. So every child has a right to have free and compulsory education. So it is true or false? It is true. எல்லாருக்கும் அடிப்படை கட்டாய கல்வி, இலவச கட்டாய கல்வி வந்து தேவை. எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீசிங் அவேர்னஸ் ஆஃப் சரௌண்டிங் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். ஸோ இட் இஸ் ட்ரூ. ரைட் டு ஸ்கூல் ஆக்ட் டிஸ்கிரைப்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன். ரைட் டு ஸ்கூல் ஆக்டா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்டா? ஸோ இட் இஸ் ரைட் டு எஜுகேஷன் தான். ஸோ இங்கே ஸ்கூல் கொடுத்துருக்காங்க, ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். நியூமரசி இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் மேக்கிங் ஒன் எஜுகேட்டட். ஃபால்ஸ். The former Chief Minister of Tamil Nadu, K. Kamaraj, has implemented the free midday meal program. So that is true. அவர் தான் என்ன பண்ணார், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். So next, write about the importance of education. So education ஓட importance என்ன? First question, importance of education. Education helps to analyze the reason, build skills to live, know what is right and wrong, and lead a moral life. So this is the importance of education. So you can write also this, but this is enough for you. If you know this 4 points, that is enough. Education helps to analyze the reason, build skills to live, know what is right and wrong, and lead a moral life. And second one, write a short note on educational rights. What are the educational rights? So what are the educational rights? Every child has a right to have free and compulsory education. This point. Next, education should be affordable to common people. This is our second point. And it should be based on need of the child and mold the child's thoughts. So this is the main importance of educational rights. Second question. So you can just read this. Let us mark the other question in the later session. Thank you.